கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சோஸ்திரமே. ஓபாரா 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 ஒப்பாரா ஒப்பாரா ரே பாரா. வாழியோனை அகற்றினீர், தாழ்ந்தோனை உயர்த்தினீர். வாழியோனை அகற்றினீர், தாழ்ந்தோனை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். ஓரிரா 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 அப்பாரா அப்பாரா ஓபாரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் அதிசயமானதே, வந்தன் திருநாமம் அதிசயமானதே. அரர 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 அபர அபரரரரர. கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என சொல்லி பாடுவேன் யான் இதய வேந்தனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா நேற்று சந்திக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. கவிதா கட்ட நான் சொன்னேன், உன் நேரத்தில் எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னேன். அது ஆண்டவருக்கு முன்பாக இங்க வர்றது உண்மை, ஆனா ஃப்ரீ டயத்தை பிரயோஜனப்படுத்தணும் எல்லாருக்கும் தான். பாய். இப்ப நம்ம செய்திக்குள்ள போயிடும். ஏசாயா 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவனிடத்திலே திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ராஜேஷ் டேனியல் இருக்கார். அவரை குறித்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முந்தைய ஒரு ஸ்டேஜில் என்ன செய்வார்னா, நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி கொண்டு வந்துட்டே இருப்பார். கேள்விகள் கேள்விகள். அவருக்கு பைபிளை வாசிக்கும் போது டவுட் வந்தா, சரி என் போதகர்கிட்ட கேட்பேன், இதைத்தான் நம்ம தேடுறது. ஆனா அவங்க தேட மாட்டேங்கிறோம். அந்த தேடுறதுல ஒரு வாஞ்சி இருக்கணும். ரைட். இப்ப லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு பீப்புள், am am people, am சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த am ஜனங்கள் அப்படின்னா எதெல்லாம் ஜனங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்ப உறவு. குடும்ப உறவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்ப உறவுக்குள்ள வருகிற எல்லாரையும் ஆம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம்.
இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ரூத் 3வது அதிகாரம் 11 பக்கம் 336. ரூத் எல்லாம் தேட வேண்டியிருக்கும் எங்கிட்ட என்ன சொல்லி. 3வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்தான், உன் மாமியார். இந்த ஆமுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரூத்துடைய புருஷன், மாமியார், உன் தகப்பன், உன் தாய் எல்லாம் சேர்ந்து அறியாத ஜனங்களிடத்திலே வந்தது. இந்த அறியாத ஜனங்கிற ஒரு ஏரியால இருந்து நீ இப்ப வந்திருக்க. ஆனா அந்த ஆம்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு உயர்வையும் பார்க்கலாம். அந்த உயர்த்தும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நாங்க யார் தெரியுமா, எங்களுடைய குலம் தெரியுமா, எங்களுடைய கோத்திரம் தெரியுமா பார்ப்போம். லேவியாகமம் 21வது அதிகாரம் 4வது வசனம். தன் ஜனத்தாரில் தன் தன் ஆமில் பெரியவனாகிய அவன் வேறொருவன் ஜனங்களில் பெரியவன். ஒரு ஜனக்கூட்டம் இருக்காங்க, அங்க ஒரு லீடர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்றதான் கேட்பாங்க. சோ ஒரு ஜனக்கூட்டத்தை குடும்பத்துல பார்க்கணும். ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டமாக பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 19 23:19. எப்ரோனின் குமாரர்களே, எரியா என்பவன் தலைவனாயிருந்தான். எரியா தலைவன். அந்த தலைவன் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயர்வு கொடுக்கறாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஆம்ங்கிறது ஒரு குடும்ப ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்றுக்கொள்ளுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனத்துல, ஆதியாகமம் 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னில் இருந்த ஜனங்களையும், தன்னில் இருந்த ஜனங்கள், எனக்கு அதை வாசிக்கும் போது இந்த ஜனம்னா என்னன்னு யோசிச்சிருப்போமா? யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த ஜனம்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த ஜனங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி, மருமனையாட்டி, அவர்களுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்து எல்லாத்தையும் சேர்ந்தவங்க ஜனம். புரிஞ்சுச்சாங்க? இந்த ஸ்டடி ஏன் நம்ம பார்க்கணும்னா ஒரு வார்த்தைக்குள்ள ஆழத்தை நம்ம கொண்டு போகிறார் ஆவியானவர். முதல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நான் காட்டினேன். ஒரு குடும்பத்துல ஒரு தலைவனுக்கு ஆம், ஆனா இங்க பார்க்கிறது தன்னிலிருந்த ஜனம். அடுத்து இந்த ஜனத்தை ஒரு ஹோல் நேஷன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் நேஷன் 6வது. ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கு. ஜனங்கள் இது யார் சொல்லுங்க? ஆண்டவர்களுக்கு விரோதமாக வந்த ஒரு கூட்டத்தை ஜனமா பார்க்கிறார். அந்த ஜனங்களை ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், ஒரே பாஷையை பேசுகிறார்கள். ஆண்டவருடைய திட்டம், காட்ஸ் பிளான் என்னன்னா, நீங்கள் பலுகி பெருகி உலகத்தை நிரப்புங்க. தான் காட்ஸ் பிளான். ஆனா இவங்க சொல்றாங்க நோ 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 நோ, நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். கடவுளே, உங்களுக்கு அகேன்ஸ்டா நாங்க வரப்போகிறோம்ட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சிதறடிச்சு அவங்கள வேற வேற கூட்டமா மாத்தி குட்டி ஆம மாத்தி அனுப்பி விட்டுட்டார். இது ஜன கூட்டம். திருமணத்தின் மூலமாக வந்த உறவும் ஜனம். திருமணத்தின் மூலமாக வந்த உறவு. யாத்ராகமும் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவன் தன் ஜனத்தை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர்களாகிய ஜனங்கள். இங்க 2 ஜனங்கள் இருக்காங்க. ஒரு ஜனம் எகிப்து மக்கள். எகிப்துக்கு இருக்கவங்க எல்லாம் ஒரு ஜனம். ஆனா அவன் யார பாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனம்.
இஸ்ரேல் மக்கள் போகும்போது கொஞ்சமா போனாங்க, ஒரு பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாத்தினாரு. அத திருமணத்தின் மூலமாக வந்த ஜனம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். யாத்ராகமும் 12வது அதிகாரம் 38வது வசனம். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடுமன்று. இது யாருன்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. அங்க நல்லா எகிப்துல யாக்கோபுடைய சந்ததிக்கு கொடுத்த கோசேன் தேசத்தில் இருந்த ஒரு கூட்டம். சரி, இது முதல் ஒரு பாயிண்ட். இரண்டாவது, ரிட்டர்ன், திரும்பவில்லை. ஜனங்கள் தங்களை அடிக்கிற இடத்துல திரும்பாமல், ரிட்டர்ன். சூப், சூப், SUB, சூப், திரும்பாமல். SU மேல ஒரு ஆரோ போட்டிருக்கு, B சூப் கிடையாது, சூப், SU மேல ஏத்தன சூப், ரிட்டர்ன். ரிட்டர்ன் டு பேக், திரும்பாமல். இது ஒரு அசைவை கொடுக்கிறது, மூமெண்ட்ஸ். ஒரு விக்கிரம், அந்த விக்கிரம் அசைவை அந்த பாணிக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புங்கள். ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மனம் திரும்புங்கள். ஆனா ஏசாயா 9வது அதிகாரம் 13வது வசனம், ஜனங்கள் தங்களை அடுத்தது திரும்பாமல், சூப், கோ பேக். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த முதல் முறையாக சூப் வருது. SU மேல ஆரோ, B, சூப். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். பூமிக்கு ரிட்டர்ன், சூப். மண்ணில் எடுத்தாரு, திரும்ப மண்ணுக்குள்ள ரிட்டர்ன் போகும். இது ஒரு பாதையில போயிட்டு திரும்ப வருகிறது. ஆதியாகமும் 33வது அதிகாரம் 16வது வசனம். 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியிலே சேருக்கு போனான். வரும்போது கோபத்தோடு வந்தாரு. என் தம்பி யாக்கோபா கசாப் பண்ணணும்ட்டு 400 பேரை கூட்டு வந்தாரு. ஆனா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சு கட்டி முத்தம் போட்டுட்டு திரும்ப போது கோபம் எல்லாம் போயிடுச்சு. அவன் வந்த பாதையில திரும்ப போறதான் சோப், ஒரு பாதையில திரும்புவது. சங்கீதத்துல இதனுடைய விளக்கம் எப்படி நம்ம பார்ப்போம். சங்கீதம் 9வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 9:3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது, சத்துருக்கள் பின்னாக திரும்பினா ஆண்டவர் சத்ரு ஒரு அடி கொடுக்கிறாரு, ரிவர்ஸ்ல போய் கொடுக்குறாங்க. 3வதாக ஒன்றை பார்த்து நம்ம படிக்க போறது பீட். D-RA, டிரா, பீட், DERO, டெரா. டிரால DER என்ன நம்ம பார்க்கணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி. டர், ஸ்கின், டர்மா, ஸ்கின். இந்த டெர்மட்டாலஜி அப்படின்னு ஒரு மெடிக்கல் பிரான்ச் இருக்கு, தோல் டாக்டர்கள். அப்ப அடிச்சா தோல்ல தான் அடி எங்க வரும்? தோல்ல. கண்ணத்துல இங்க கண்ணத்துல சப்புன்னு 4 வாரம் அடி பாஞ்சிருக்கும். அப்ப டெர்மா, டெரோ அப்படின்னா ஒரு டெர்மாலஜி. சரி, ஆண்டவராக இயேசுக்கு இது வந்து கிரேக்க வார்த்தை. அதனால இது நீங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். மத்திய 21வது அதிகாரம் 35வது 21:35. தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரனை பிடித்து அவனை அடித்து பீட், டெரோ, அடித்து டெரோ. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு டெரோ கிடைக்குது. லூக்கா 22வது அதிகாரம் 63வது வசனம். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து டெரோ. திரும்ப சொன்னேன், டெரோ, DERO, டெரோ, டர்,
ஸ்கின். டெர்மட்டாலஜி, ஸ்கின். இதுக்கு 2 இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. ஒன்னு பீட் இருக்கு, இன்னொன்னு ஸ்மோட். SMOT, ஸ்மார்ட். இது என்னன்றத பார்ப்போம். யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் தகாததை பேசினால் தகாதமாக ஒப்புவி, நான் தகுதியாக பேசினால் ஏன் என்னை அடிக்கிறாய்? அடிக்கிறது பீட்டு. அடிச்சு முடிச்ச பிறகு அதை கோட் பண்றது ஸ்மோட். ஏன் என்னை அடித்தாய்? இந்த ஸ்மோட்டை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாகவும் நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். மார்க்கு 12வது அதிகாரம் 9வது வசனம். ஜெப ஆலயங்களிலே உங்களை அடிக்க ஒப்பு கொடுப்பார்கள். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இனி நம்ம வசனத்துக்குள்ள கடந்து போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 13 வசனம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவற்றிலே திரும்பாமல் சேனைகளின் கர்த்தரை தேடாமல். இந்த சேனைகளின் கர்த்தர்ங்கிற ஒரு வார்த்தையை முன் வாய்த்து நான் அந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு யுத்தம் வரும்போது அவர் பேர் சேனைகளின் கர்த்தராக மாறிடுது. நான் இன்னைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்து நாமத்தினுடைய அடுத்த விளக்கத்தை எழுதி முடிச்சிருச்சு. ஒரு ஹாப்பினஸ். என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கடமை, இதை நான் எழுதி முடிச்சு விட்டேன். இப்ப யுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு நான் சொன்னேன், இது புதிய ஏற்பாட்டில இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனென்றால் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் துறைத்தோடும் அதிகாரத்தோடும் லோகாவின் வானமண்டலத்தோடும் பொல்லாத சேனைகளுடைய பொல்லாத ஆவி மண்டலின் சேனை, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியினுடைய சேனை. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாஸ்டர் பாலியாங்கிச்சோ, இப்ப இறந்த பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய காசட்ல ஒரு காரியத்தை சொல்றார். அவர் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் தூங்குறாங்க, ஒரு சிலர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஆவியான அவருடைய கண்களை திறந்து காட்டுறாரு. பார்த்தா அந்த ஆலயத்துல அத்தனை பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை மடியில படுக்க வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தனை வந்து அப்படியே ஸ்விங் பண்ண, அப்படியே மேல தூக்கி கீழே இறக்கி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால மக்களுடைய கண்கள் வசனத்துல இல்லாம தூக்கத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் நிப்பாட்டி முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில அந்த சேனைகள், அந்த வானமண்டலத்து பொல்லாத செயல அடிச்சு துரத்துறாரு. எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் இப்படி எழுந்திரிச்சு உட்காராங்களா? ஏன் நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருந்தோம், எல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. இதுதாங்க பிரச்சனை. அவருடைய ஆலயத்துக்கு எந்த பிரசங்கி வெளி தேசத்துல இருந்து வந்தாலும் அவங்க சொல்லுவாங்கன்னா, நான் இதே செய்திய எங்க ஆலயத்துல சொன்னோம்னா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே, என்னங்க கேட்டோம். அது சொல்றாரு, உனக்கு எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், நமக்கு போராட்டம் உண்டு. எங்களுக்கு தெரியும் எந்த மெசேஜ் வரக்கு முன்னாடி, எந்த பிரசங்கம் வந்தாலும் நாங்க அந்த ஒரு பேரை சொல்லி அங்க தேசத்திலேயே பிசாசு நீ கூட ஒட்டிட்டே வந்துடாதுன்னா துரத்தி அனுப்பிடுவோம். சரி, ஆண்டோடைய நோக்கம் என்னன்னா திரும்ப வேண்டும். எங்க திரும்பணும்? அடித்தளத்தை திரும்பணும். அப்படி திரும்பின ஒரு நபரை உங்களுக்கு பைபிள்ல இருந்து காட்டுறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ், வருஷக்கணக்காக கூட இருக்கிறீங்க. நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். வாசிப்போமா? லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரை தேடாமல் இருக்காங்க, திரும்புற. அந்த கெட்ட குமார் திரும்பிட்டாங்க. வாசிப்போமா? 5:20. எழுந்து புறப்பட்டு. அவன் எழுந்து புறப்பட்டது அப்பா மேல இருக்கிற அன்பு கிடையாது. வாசி,
வயிற்று பசி. எங்க வீட்டு வேலைக்காரங்களாம் சூப்பரா சாப்பிட்றாங்க, எங்களுக்கு அந்த சாப்பாடு கடையில் சொல்லி வந்தார். தன் தகப்பனத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே ரிட்டர்ன். யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் ஒரு அன்பை கொடுத்து இழுக்கிறார். அவன் தூரத்தில் இருக்கிறார். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இது ரிட்டர்ன் ஆகும்போது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். உறுதி, எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த அன்பை இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. கை நீட்டியபடியே இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர் இவன் என்ற திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆசையா கையை நீட்டிட்டு இருக்க. இதுதான் தேவ அன்பு. இந்த அன்பு ஏன் குறைந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் இந்த அன்பு குறைந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 3வது அதிகாரம் 11வது 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. இதுங்க தேவனை தேடுறதுனா என்ன? உங்க வாழ்க்கையில எவ்வளவு நேரம் தேவனுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க, அதான் முக்கியம். நிறைய பேர் இதில் வருவீங்க, அட்டண்டன்ஸ் போட்டுருவீங்க. ஆனா அப்படியே இந்த வார்த்தைகள் எழுதி இதுக்கு டைம் ஆகும். இப்ப உங்களுக்கு காப்பி தான் பண்ண போறீங்க, நீங்க நல்லா கேளுங்க, காப்பி பண்ண போறீங்க. ஆனா நான் இந்த பாதியை டிவைட் பண்ணுறேன். லாங்குவேஜுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தேடுறது நீங்க தேடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப ரோமர் 11வது அதிகாரம் முதல் 8 வசனத்துல எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய புலம்பல். கேட்கலாம், எதையுமே தானங்க புலம்பனாரு, ஏசாயா எங்க புலம்பினாரு நீங்க வாசிங்க. அந்த ஒரு புலம்பல் தான் இருக்கும். அந்த புலம்பி இவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம் ரோமர் 11:3, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகள் அவர்களை கொலை செய்து உம்முடைய பலிபீடத்தை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறது. ஏன் உயிரையும் வாங்க ஏசபேல் தேடுறாரு ஆண்டவர் சொன்னாரு, நோ 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 நோ, நீ தனியா கிடையாது, உன்னையும் இல்லாம நான் ஒரு கூட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டுடைய நோக்கம் எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்கி அந்த மக்கள் ஃபுல்லா திரும்பணும், பாகால விட்டுட்டு திரும்பணும். எல்லாம் குப்புற ஒருத்தர் கர்த்தரே தேவனை சொல்லி திரும்புறதற்கு ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டு பண்ணி உபயோகித்தார். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் திரும்பணும். திரும்பத்துக்கு எப்ப திரும்பாங்க? ஒரு பெரிய வெளிச்சத்தாண்ட அந்த பகல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது ஒரு லைட்டை போட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா இரவுல லைட்டை போட்டா எல்லாருடைய கண்கள் அங்க வந்துடும். இப்ப இந்த ஜிஹெச்ல இருந்து எங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு புதுசா அயங்காரம் பேக்கரின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. நாங்க டீ குடிக்க போனோம், சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் பாத்தீங்கன்னா அத்தனை டியூப்லைட் போட்டிருக்காங்க. ஏன் அத்தனை டியூப்லைட் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல்ல போட மாட்டாங்க. காரு பைக்கு எவன் அந்த பக்கம் வந்தாலும் வண்டியை நிப்பாட்டி டீ குடிச்சு தான் போகணும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வர்றதுக்காக ஒரு லைட்டை கொண்டாடுறார். அது மேசியா. 8வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த லைட்டில் நீ மனம் திரும்பி ஆண்டவரை தேடினா என்ன நடக்கும்னா, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். பரிசுத்த ஸ்தலம்னா என்ன அர்த்தம்னா, உன்னிடத்துல அவர் குடியிருப்பார். இது ஒரு பக்கம் பரிசுத்த ஸ்தலம். இப்ப இன்னொரு பக்கம் அதுலயே அந்த தொய்ந்து வாசிங்கன்னா, ஆகிலும் இஸ்ரேல் 2 கோத்திரத்தாருக்கு தடுக்கலும் இடரலும் கண்மலையும் சுருக்குமார். இடரல் கண்மலை, தடுக்கல் கல்லு, சுருக்கு கண்ணி.
இங்க மாட்டாம இருக்கணும், நீ கர்த்தரை தேடணும். ஒரு பிரச்சனை வந்துச்சா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் 2:4. இப்படி அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவிருந்து அறியாமல் அடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவருடைய ஐஸ்வரத்தை அசட்டை பண்ணுகிறாயா? இதத்தான் இன்னைக்கு காலையில உட்காந்து நான் மெசேஜை முடிச்சிட்டேன். யார் யாரெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வைக்கிறீங்களோ நான் செய்தி சொல்லும்போது அது புரியும். தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவர்களின் ஐஸ்வர்யம் இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்ப ஒரு பக்கம் தேவன் தன்னுடைய வல்லமையை காட்டிக் கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் பேதுருவ ஜெயில வச்சா ஏறுகிறது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய தயவு இரக்கம் வல்லமைய காட்டுறதுக்கு ஒரு தேவ தூதன் அனுப்புறார். ஏறுவதுக்கு நீ புரிஞ்சுக்கணும்ப்பா, நீ திரும்பு, எங்கிட்ட திரும்பு. நீ திரும்பினா உனக்கு தேவ தயவு கிடைக்கும். ஒரு மனுஷன் தானுங்க. அப்ப அவனுக்கு அவன் புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காண்டி ஜெயில இருக்கிற பேதுருவை வெளியே கொண்டாடுறாரு. எந்தவித அடித்தடி இல்லாம சைலண்டா கொண்டாந்து பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொழுது வெடிந்த பொழுது பேதுருவை குறித்த சேவலுக்குள்ள கலக்கம் உண்டாச்சு. கலக்கம் உண்டாகும் போது ஏதாவது அவனை தேடி காணாமல் போது காவல் விசாரணைக்காரர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, கொலை செய்ய கட்டளையிட்டவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் முழங்கால் படுகிறேன். இப்படி ஒரு கடவுள் தன்னுடைய பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு தேவதூதன் எனக்கு அந்த கடவுள் வேணும்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு வார்த்தை உள்ள சொல்லி இருக்காரு ஆவியானவர். அதைத்தான் நம்ம பார்க்க. 20 அக்காலத்திலே ஏறுவது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தார். சாத்தான் அவனை டைவர்ட் பண்ற பாருங்க. தியானியப்பா, இப்படி அழகா ஒரு பிள்ளைய ஆண்டவர் தூக்கிட்டாரு. நீ இத்தனை போர் சேவை இருந்தாலும் உன்னால காப்பாற்ற முடியல. சாத்தான் கோபத்தை வச்சு அவன் டைரக்ஷன் திருப்பிட்டார். இது ஒரு இன்டர்லூட் வசனம் பாருங்க. அவன் தேச ராஜா தங்கள் தேசம் ராஜாவினாலே போஷிக்கப்பட்டதுனாலே அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் ராஜான் வீட்டில் விசாரணை வந்த பிலாஸ்துவனிடத்தில் தங்கள் வசமாகி சமாதானத்தை கேட்டுக்கொண்டார்கள். இங்க லோக்கல் பிரச்சனை டைவர்ட் ஆச்சு. வசந்த வாசல் முடிக்க இருக்கிறோம். ஜனங்கள் தங்களை அடிக்கிற இடத்திலே திரும்பாமல், எதுக்காக அடிக்கிறேன்? எங்கிட்ட திருமணங்கிறக்க சீனங்களின் கர்த்தரை தேடாமல் இருக்கிறோம். சீனர்களுடைய கர்த்தரை தேடினா அவர் வாசம் பண்ணி சமாதானத்தை கொடுப்பார். ஜபிச்சு படிப்போமா? மகா இறக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மாய் துதிக்கிறேன் ஐயா. நாங்கள் உம்மிடத்திலே உம்முடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. உடைய கண்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், உடைய கரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இருக்கிற தயவு இறக்கத்திற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.